ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறள் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் பாருங்கள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்னு சொல்லி திருக்குறளை பெருமையை போற்றுனது யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து பாருங்கள், மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எதுனா திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதகர், மாதானுபங்கி என பல பெயர்களால் அழைக்கப்படுறவர் யாருனாலும் திருவள்ளுவர் தான். தமிழ் நூலில் திரு எனும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தான். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லி 3 பகுப்புகளை கொண்டிருக்குது. இதில் அடுத்து பாருங்கள், அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும், மொத்தமாக 133 அதிகாரங்களும் 1330 குறள்களையும் திருக்குறள் கொண்டுள்ளது. இதில் முப்பால் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் தான். தெய்வ நூல் அழைக்கப்படுறதும் திருக்குறள் தான். பொய்யாமொழின்னு அழைக்கப்படுறதும் திருக்குறள் தான். வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு